சிவகங்கையில் மடப்புரம் கோயில் காவலாளி கொலை வழக்கில் நகை திருடு போனதாக பொய் புகார் அளித்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ தரப்பில் அளிக்கப்பட்ட தகவலின் பின்னணி என்ன? நிகிதான்றவங்க எனக்கு 21 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து எனக்கு தெரியும். அவங்க ஒரு குடும்பமே ஒரு சீட்டிங் குடும்பம். அந்த குடும்பம் திருமண மோசடி பண்ணி ஒரு 3 நாள் கல்யாணம் பண்ணி அவங்க யாரு கூடயும் வாழல, ஒரே நாளில் ஓடி போனவங்க. ஒன்றுமே இல்லாத வழக்கில் போலீசார் ஒருவரை அடித்து கொலை செய்ததை அறிந்து மனது பதறுகிறது என்று உயர்நீதிமன்ற நீதிபதியே வேதனை தெரிவித்துள்ளார். அஜித்குமார் மரண வழக்கு தொடர்பாக சம்பந்தப்பட்ட போலீசாருக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். இந்த வழக்கில் யாராக இருந்தாலும் உள்ளேயே இருக்கட்டும் என்று நீதிபதி காட்டமாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டையே உலுக்கிய வழக்கின் கடந்து வந்த பாதை என்ன? சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோயிலில் காவலாளியாக அஜித்குமார் என்பவர் பணியாற்றி வந்தார். 29 வயதான இவர் மீது கடந்த 2025 ஜூலை மாதம் நிக்கிதா என்ற பேராசிரியை நகை திருட்டு புகார் அளித்தார். இது தொடர்பாக விசாரணைக்காக தனிப்படை போலீசார் அழைத்து சென்று தாக்கியதில் அஜித்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார். தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய இந்த வழக்கை தற்போது சிபிஐ விசாரித்து வருகிறது. அஜித்குமார் கொலை வழக்கில் தனிப்படை காவலர்களான கண்ணன், ராஜா, ஆனந்த், பிரபு, சங்கர மணிகண்டன் மற்றும் வாகன ஓட்டுநர் ராமச்சந்திரன் ஆகிய 6 பேர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் இவர்கள் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக விசாரணை மேற்கொண்ட சிபிஐ கடந்த மாதம் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்த நிலையில் சிறையில் உள்ள காவலர்கள் ஆனந்த், ராஜா உட்பட 4 பேர் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். ஆனால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்க கூடாது என்று உயிரிழந்த அஜித்குமாரின் தாய் மாலதி இடையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்கள் நீதிபதி ஸ்ரீமதி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அஜித்குமார் தொடர்பான வழக்கு நடைபெற்று வரும் மதுரை விசாரணை நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பில் கடந்த மாதம் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாக வாதிட்டார். இந்த வழக்கில் தனிப்படை காவலர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதுடன் மானாமதுரை சரக டிஎஸ்பி சண்முக சுந்தரம், திருப்புவனம் காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமார், சார்பு ஆய்வாளர் சிவக்குமார், தலைமை காவலர் இளையராஜா ஆகிய 4 பேரின் பெயர்களும் சேர்க்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் இந்த வழக்கில் காவல்துறையைச் சேர்ந்த மொத்தம் 10 பேர் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக மடப்புரம் கோயிலுக்கு வந்த நிக்கிதா என்பவர் நகை திருடு போனதாக கொடுக்கப்பட்டது பொய் புகார் என்பது சிபிஐ விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எனவே நகை திருட்டு என்ற வழக்கை முடித்து வைத்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் டிஎஸ்பி சண்முக சுந்தரம் கூறியதன் பேரில்தான் தனிப்படை போலீசார் இளைஞர் அஜித்குமாரை தாக்கியுள்ளனர். அவர்கள் தாக்கியதில்தான் அவர் உயிரிழந்தார் என்பதும் சிபிஐ விசாரணையில் உறுதியாகியுள்ளது. எனவே ஜாமீன் கோரிய மனுவுக்கு பதிலளிக்க கால அவகாசம் வேண்டும் என சிபிஐ தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து எந்த ஒரு வழக்கும் இல்லாத கோயில் காவலாளி அஜித்குமாரை போலீசார் கடுமையாக அடித்து கொன்றது ஏன் என்று நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த வழக்கை விசாரிக்கும் போது மனது பதறுகிறது என குறிப்பிட்ட நீதிபதி இதில் தொடர்புடைய காவலர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றும் காட்டமாக கூறியுள்ளார். அத்துடன் பொய் புகார் அளித்ததாக கூறப்படும் நிக்கிதா மீது தற்போது வரை ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் வினா தொடுத்துள்ளார். எனவே இளைஞர் அஜித்குமார் மரண வழக்கில் யாராக இருந்தாலும் உள்ளேயே இருக்கட்டும் என்று நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் வழக்கின் தற்போதைய நிலை அறிக்கையை சிபிஐ தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை வருகின்ற 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தமிழ்நாட்டையே உலுக்கிய மடப்புரம் கோயில் காவலாளி கொலை வழக்கில் நகை திருடு போனது என்று பொய் புகார் அளித்ததாக நீதிமன்றத்தில் சிபிஐ தெரிவித்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.